அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சக்தி அகாடமி. இப்போ நாம் தமிழ் எழுத்துக்கள் பாடம் 2.1ல் அ வரிசை எழுத்துக்களை கற்றுக்க போகிறோம். போன வகுப்பில் நாம் உயிரெழுத்துக்களை பார்த்தோம். அது எல்லாரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலரோட கையெழுத்து ரொம்ப சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள். ஓகே, இப்போது இந்த அ வரிசை எழுத்துக்களுக்கான சவுண்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு எழுத்துக்கான சவுண்டை நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, அந்த எழுத்தை பாருங்க, புரிஞ்சுக்குங்க. நீங்கள் திரும்ப சொல்ல வேண்டாம், ஓகேவா? ஜஸ்ட் லிசனிங் மட்டும், நீங்கள் இதை கேட்குறத மட்டும் செய்யுங்க, சொல்லக்கூட வேண்டாம். எல்லாருமே மியூட்டில் இருங்க. ஓகே, இந்த எழுத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னா கா. கா. சிலர் கா அப்படி படிப்பாங்க, ஆ சவுண்ட் கிடையாது, கா. இந்த எல்லா லெட்டருமே முடியும் போது ஆ அந்த சவுண்டில் தான் முடியணும். நான் ஒரு தடவை ஃபுல்லாக படிச்சுட்றேன், படித்து அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இது கா, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ழ, ல, ர, ந. இதுதான் சவுண்ட், ஓகேங்களா? இந்த 18 எழுத்துக்களை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தமிழில் நீங்கள் பாதி கற்றுக்கிட்ட மாதிரி. இந்த அடிப்படையான எழுத்துக்களை கற்றுக்கிட்டாலே அடுத்தடுத்த எழுத்துக்கள் ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போது இது க அப்படின்றது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பக்கத்தில் துணைக்கால் எழுத்து போட்டால் ஆன்னு முடியணும். அப்போ நீங்கள் கா அது படிச்சுடலாம். மேலே ஒரு கோடு போட்டோம்னா ஈ வரிசை கி, ஈன்னு முடியணும்னா அது உங்களுக்கு புரிஞ்சிடும். சுழிச்சோம்னா ஈ வரிசை. இந்த மாதிரி அடுத்தடுத்த லெசன்ஸ் உங்களுக்கு புரிகிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்போது இந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருமே ஒரு எழுத்தையும் தனித்தனியாக சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். முதல்ல லைனாக படித்து நாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம். அடுத்த லெசனில் மாற்றி மாற்றி ரேண்டமாக கேட்பேன், அதை நீங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஓகே, நான் திரும்பவும் படிக்கிறேன், அப்படியே கேளுங்க போதும். இந்த எழுத்து கா. கா அப்படி மனசுக்குள்ளேயே சொல்ல முயற்சி செய்யுங்க, சத்தமாக சொல்ல வேண்டாம். ங, ங, ச, ச, ஞ, ஞ, ட, ட, ந, ந, த, த, ந, ந, ப, ப, ம, ம, ய, ய, ர, ர, ல, ல, வ, வ, ழ, ழ. இந்த எழுத்து சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ழ. பழம், ப, ழ, இம், பழம். அந்த நடுவில் இருக்கிற எழுத்து ழ. ல, ல, ர, ர, ந, ந. சவுண்டு பாருங்க, சேமா இருக்கக்கூடிய சவுண்டு சிலது காமிக்கிறேன் உங்களுக்கு. இதையும் ந அப்படிதான் படிப்போம், இதுவும் ந, இதுவும் ந, 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 ந. ஓகேங்களா? ஆனால் வேற வேற இடத்துல பயன்படுத்தும், மீனிங் பொருளும் மாறும். அடுத்து பாருங்க, இது லா, இதுவும் லா. சவுண்ட்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. லா, லா. ஓகேங்களா? அதே மாதிரி ரா, 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 ந, 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 லா, லா, ரா, ரா. அதே மாதிரி இந்த ங, ஞ, ழ, இது கிட்டத்தட்ட சேமா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சவுண்டு கொஞ்சம் கஷ்டம். ங, ஞ, ழ. ஓகே, சவுண்டு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நாம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னா, நான் சொல்கிறத கேட்கணும், இந்த எழுத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் திரும்பவும் ரிப்பீட் பண்ணணும். நான் 2 தடவை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இந்த எழுத்தை பாருங்க, இந்த சவுண்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த எழுத்தை பார்த்து 3 தடவை சொல்லுங்க. நான் கா, கா அப்படின்னு 2 தடவை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? 3 தடவை கா, கா,
கா. ஏன்னா ஒரு சிலருக்கு அது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு சிலருக்கு இப்பதான் பேசிக் கத்துக்கிறீங்க, இதுவே கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா இந்த ஒரே ஒரு நாள் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே அடுத்தடுத்த கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கலாம். ரெடி? எஸ் சார். வெயிட். ஓகே, முதல் எழுத்து கா. கா சொல்லுங்க. இது ஙா. நா கிடையாது. வெயிட், நான் சொல்றதை கேளுங்க. அந்த சவுண்ட் வந்து தொண்டையில இருந்து ஙா ஙா. இது லெட்டர் பாத்தீங்கன்னா இப்ப தங்கம் சொல்றோம் இல்லையா, இங்கு அந்த சவுண்டோட சிமிலரா இருக்கும். ஙா ஙா நா ஞா. நான் சொல்லும் போதே பாருங்க, ஃபர்ஸ்ட்ல நா, அது கிடையாது. ஞா ஞா ஞா. இப்போ எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஞா 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 ஞா. ஆ கிடையாது. ஞா ஞா. ஓகே, அடுத்தது சா. சா 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 சா. இப்ப சங்கர்னு சொல்றோம் இல்லையா, சா சங்கர். ஆமா, அந்த சா. இந்த எழுத்து சில சமயத்துல சா அப்படின்னு படிப்போம். சா ரெண்டுமே சேம் தான். இது ஞா 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 ஞா. இது டா. டா 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 டா. இது நா. நா. இத வந்து 3 சுழினா அப்படின்னு நீங்க புரிஞ்சு வச்சுக்கலாம். 3 தடவை சுழிக்கிறோம் இல்லையா, அந்த நா. இன்னொன்னு இருக்கு லாஸ்டா பாப்போம், அது 2 சுழினா அப்படின்னு சொல்லுவோம். இது நா நா. இது தா. தா 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 தா. இந்த எழுத்து கவனிங்க. நா 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 நா. இது பா. பா பா பா. இது மா. மா மா. ஷார்ட் சவுண்ட்ல தான் படிக்கணும். மா. இது யா. யா 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 யா. ரா ரா ரா. இது லா. லா லா லா. வா 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 வா. முடியும் போது ஆ அந்த சவுண்ட்ல தான் முடியணும், ஆன்ற சவுண்ட்ல முடியக்கூடாது. வா வா. இது ழா.
லா லா ரா லா ரா ரா பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பழம் ரா ப ரா இம் பழம் அந்த ரா 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 இழுன்ற சவுண்ட் வரணும் இழு ஆ ரா லா ரா லா Okay. இந்த சவுண்ட் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் அது படிக்க படிக்க உங்களுக்கு வரும் இது லா 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 இது ரா 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 இது நா நா ஓகே இப்ப நான் திரும்பவும் இதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஒவ்வொரு லெட்டரா காமிக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து படிங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்க தெரியாதவங்க தெரிஞ்சவங்க சொல்றத கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்லலாம் சரியா இது என்ன எழுத்து ஓகே இப்போ 3 பேர் மட்டும் சொல்ல போறீங்க யாரால வேகமா சரியா சொல்ல முடியுமோ அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் தெரிஞ்சவங்க படிக்கும்போது தெரியாதவங்க கூட சேர்ந்து படிக்க முயற்சி செய்யணும் நீங்க மியூட்லயே இருந்தா கூட மற்றவங்களோட சேர்ந்து நீங்க படிக்க முயற்சி செய்யணும் ஓகே சதுர்வேதா சொல்லுங்க பார்க்கலாம் வெரி குட் சதுர்வேதா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் ஓகே சதுர்வேதாக்கு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்தாச்சு அடுத்ததா ரிச்சர்ட் சொல்றதா சொல்லியிருக்காங்க ரிச்சர்ட் சொல்லுங்க சார் சொல்லலாமா சார் சொல்லுங்க ரிச்சர்ட் சார் கா நா சா இல்ல ஆன்ற சவுண்ட் வரக்கூடாது ஆ கா ங ச ஞ திரும்ப ட்ரை பண்ணுங்க கா ஞ எஸ் சா ஞ டா நா டா ஞ பா மா யா ரா லா வா லா லா ரா நா ஓகே ரிச்சர்ட் அருமையா சொன்னீங்க உங்களுக்கும் 10 பாயிண்ட்ஸ் ஓகே சார்
அடுத்தது சந்தோஷி சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். சந்தோஷி அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. ஓகே சந்தோஷி, அழகா சொன்னீங்க. உங்களுக்கும் 10 பாயிண்ட்ஸ். ரைட், இருங்க நான் உங்களுக்கு இதை ஃபோட்டோ எடுத்தும் ஷேர் பண்ணுறேன். இந்த ஷீட்டில் இருக்கிற லெட்டர்ஸை இதே மாதிரி நோட்டில் எழுதிக்கிங்க. எழுதும்போது பொறுமையாக எழுதுங்க. உங்களுக்கு எழுதுறதுக்கான லெசன்ஸையும் அனுப்புகிறேன். அதை பார்த்து பார்த்து பொறுமையாக எழுதிக்கிட்டு நான் அனுப்பக்கூடிய இந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டு கேட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட், நான் ஒரு தடவை படிக்கிறேன், நீங்கள் சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்குறேன். அந்த டைமில் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? அந்த மாதிரி தான் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப போகிறேன். எல்லாரும் கொஞ்ச நேரம் மியூட்டில் இருங்க. கா, ஙா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, ரா, லா, ரா, நா. ஓகே, நான் இப்போ அனுப்பின வாய்ஸ் மெசேஜை திரும்பவும் நான் ப்ளே பண்ணுறேன். எல்லாரும் அன்மியூட் பண்ணிவிட்டு இந்த வாய்ஸ் மெசேஜோடு சேர்ந்து படிக்க முயற்சி செய்யுங்க, பார்க்கலாம். எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கிங்க. நான் இப்போ அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். அதையே நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். அந்த வாய்ஸ் மெசேஜோடு சேர்ந்து நீங்கள் படிக்கணும். எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கிங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே, ரெடி? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சார். எஸ் சார். ஓகே சார். சார். கா, கா, ஞா, ஞா, சா, சா, ஞா, ஜா, டா, டா, நா, நா, தா, தா, நா, நா, பா, மா, 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 யா, 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 ரா, ரா, லா, லா, வா, லா, பா, ரா, ரா, லா, லா, ரா, ரா, நா, நா. ஓகே, நீங்க வீட்ல இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத யாராவது ஒருத்தரை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். த்ரிவிக்ரம் அன்மியூட் பண்ணுங்க. இப்போ த்ரிவிக்ரம் நீங்க என்ன செய்யணும்னா, நான் சொல்றதை கேட்டுட்டு அப்படியே நீங்க சொல்லணும், சரியா? இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்புறது நீங்கள் வீட்டில் கேட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகே த்ரிவிக்ரம், நான் சொல்கிறத கேட்கணும், அந்த லெட்டரை பார்க்கணும், அந்த லெட்டரை பார்த்து அதுக்கான சவுண்டை நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் ரிப்பீட் பண்ணணும், சரியா? உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைம் டியூரேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் சொல்கிறத கேட்டுட்டு உடனே சொல்லணும், சரியா? ரெடி? ரெடி சார். ஓகே. கா, கா, ஞா, நா, சா, சா, ஞா, ஞா, டா, டா, நா, நா, தா, தா, நா, நா, பா, பா, மா, மா, யா, யா, ரா, ரா,
ல la, வ va, ழ ra, ல la, ர ra, ந. na. வெரி குட் திரிவிக்ரம், அழகா சொன்னீங்க. இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? எல்லாரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்றேன் நான். இப்போ இந்த குரூப்ல இருக்கிற ஒரு சிலருக்கு இப்பதான் நீங்க இந்த லெட்டர்ஸை கத்துக்கிறீங்கனாலும் பரவாயில்லை, ஸ்லோவா படிக்க ஆரம்பிங்க. இதே மாதிரி ஷீட்ல எழுதிட்டு என்னோட வாய்ஸ் மெசேஜை கேட்டு கேட்டு என்ன பண்ணணும், ஒரு ஒரு எழுத்தா பார்த்து பார்த்து சொல்லணும். அப்பதான் அந்த எழுத்தோடைய சவுண்டு ஒலின்றது உங்களுக்கு புரியும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா டெஸ்ட் எப்படி சொல்லணும் அப்படின்னா, கா ங ச ஞ Nya, ட da, ந த ந ப ம ய ர ல வ ழ ல ர ந. இந்த மாதிரி நீங்க சொல்றதுக்கு முயற்சி செய்யணும். ஓகேவா? அப்போ ஒரு ஒரு எழுத்தையும் நீங்க யோசிச்சு யோசிச்சு சொல்லக்கூடாது. அந்த எழுத்தை பார்த்த உடனே அதுக்கான சவுண்டை நீங்க சொல்லணும். ஒரு சிலர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, கா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ங, மறுபடியும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்ன செய்யணும், ஆரம்பத்துல யோசிச்சு யோசிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆனா சொல்லும்போது என்ன பண்ணணும், கா ங ச ஞ ட ந த ந ப ம ய ர, இந்த மாதிரி அந்த எழுத்தை பார்த்த உடனே அதோட சவுண்டை நீங்க சொல்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ஓகே, நீங்க எல்லாருமே என்ன செய்யணும், அப்போ லைனா வேகமா சரியான உச்சரிப்போட படிக்கிறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நீங்க ஷேர் பண்ணுங்க. யார் யார் பெர்ஃபெக்டா எழுதிருக்கீங்களோ, பெர்ஃபெக்டா சொல்றீங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த டெஸ்ட் ஷீட்ல 10 பாயிண்ட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம இந்த கான்செப்ட் எல்லாம் முடிக்கிறதுக்கு 4 மந்த்ஸ் தேவைப்படும். அந்த 4 மந்த்ஸ்க்கு தேவையான மொத்த டீட்டெயிலுமே இருக்கு. இதுல தான் உங்களோட மொத்த ரிசல்ட்டுமே நான் எழுத போறேன். அதனால ஒரு ஒரு லெசனையும் வீட்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சரியான உச்சரிப்போட சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். பொறுமையா எழுதணும். சிலர் வந்து ரொம்ப அவசரப்பட்டு வேக வேகமா எழுதுறீங்க, அப்படிலாம் வேண்டாம். நான் ஸ்கூல்ல கொடுக்குற மாதிரி 10 டைம்ஸ் 20 டைம்ஸ்லாம் கிடையாது. 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ், அவ்வளவுதான். ஆனால் அதே நீங்கள் என்ன செய்யணும்னா ஸ்லோவாக பொறுமையாக நிதானமாக அந்த கையெழுத்து ரொம்ப அழகாக எழுதி எனக்கு அனுப்புங்க. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.